அதிகாலையில் ஆண்டுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசுவாச பிள்ளைகளே, இதை கேட்கிற நண்பர்களே, உங்கள் யாவரையும் என் ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில், உங்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில் உங்கள் மத்தியில் வருகிறேன். அடிமை ஆண்டவருக்கு என்று சொல்லி பேசுகிற வார்த்தையும் துதிக்கிற துதியும் என் பிதாவாய தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் இதை கேட்கிற பொழுது ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நாளிலும் உம்மை உயர்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்துவிடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்திற்காக ஜெபத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்யும். ஜெபத்தின் வல்லமையை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிறோம். அநேக தேவதாசர்கள், பக்தியுள்ளவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக வைத்து பேசக்கூடிய இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்விலும் ஜெபத்திற்கு நீர் ஜெயம் கொடுக்கும்படியாக, வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த காலை பொழுதை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வாரும். உமக்கே துதி கன மகிமையை தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதிக்கலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை நாம் யாவரும் பாடி நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லமையும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லமையும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே
தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரே தேவன் என்று எல்லா நாவுகளும் சொல்லக்கூடிய நாட்கள் தேவனால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஜெபத்தோடு இந்த வார்த்தையை தியானிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். பேசக்கூடிய வார்த்தை உம்முடையது. நான் வெறுமையான பாத்திரம், நீர் நிரம்பி வழியும்படி அனுக்கிரகம் செய்யும். கேட்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்வில் ஜெபத்தின் வல்லமையினால் தேவன் எடுத்து பயன்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜெபத்தின் வல்லமை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் எலியா என்ற தீர்க்கதரிசியுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எலியாவை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் எலியா நம்மை போல் பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்ததாக யாக்கோபு நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். ஆக இன்று நாம் பாடுள்ள மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது நம்முடைய ஜெப தூபம் பரத்திலிருந்து ஒத்தாசையை கொண்டு வரும் என்பது நிச்சயம். பரத்திலிருந்து ஒத்தாசையை கொண்டு வருவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம். எனவே எலியாவை குறித்து ஏன் இப்படி யாக்கோபு எழுதுகிறார் என்றால், பாடுகள் தான் உலகத்தில். பாடுகள் நாம் கர்த்தருக்காக அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் அப்படி பாடுகள் நாம் அனுபவிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்ற விசுவாசத்தோடு நாம் வல்லமையாய் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருந்து எதிரிகளுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழச் செய்கிறார். ஆக இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். ஒன்று, ஆகாப் ராஜா ஜனங்களுடைய இஷ்டத்தின்படி பாகால் தோப்புகளை உண்டு செய்து அதை வழிபடும்படியாக செய்துவிட்டார். ஆனால் எலியாவோ பக்தி வைராக்கியமாக கர்த்தரே தேவன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிறார். ஆக இந்த எலியாவை இந்த ஆகாப் ராஜா கூப்பிட்டு அனுப்பி, ஆகாப் 17வது வசனம் 18ல் 17ல் ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பா, நீதானப்பா இஸ்ரவேலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி, அதற்கு அவன் எலியா சொன்ன பதில், அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று பதில் கொடுக்கிறார். பக்தியுள்ள ஜனங்களை பக்தியின் மார்க்கத்தில் அடப்பதற்காக வேண்டித்தான் தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி சீர் பொருந்தும்படி செய்கிறார். ஆக தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி கை நீட்டி அந்த இடத்தில் பேசக்கூடிய பாக்கியத்தை தீர்க்கதரிசியின் கரத்தில் கொடுத்திருக்கிறார். கலங்க பண்றது நான் இல்லப்பா, நீதான் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய். ஜனங்களை வழிதப்பி போக விட்டு விட்டாய். தேவன் கொடுத்த பொறுப்பை விட்டு விலகிவிட்டாய். இந்த நாட்களிலும் நாம் இந்த லாக்டவுன் ஏன் வந்தது என்று யூகிக்கிற பொழுது அநேக தேவதாசர்கள் வாயில் இருந்து நாம் சரியானபடி சத்தியத்தை போதிக்கவில்லை. அவனவன் இஷ்டத்தின்படி ஜனங்களை நடத்தினதினால்தான் இப்படி சம்பவித்து இருக்குமோ
என்று யூகித்து பேசுகிறார்கள். ஆக இதையெல்லாம் கேட்கிற பொழுது எது எப்படி நடந்ததோ, பக்தி வைராக்கியம் பிதாவின் மீது வைக்க வேண்டும், கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். பக்தி வைராக்கியம் தனக்குள்ளாக வைத்திருந்தார்கள். நான் பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும், நான் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி, அவர் பெருக வேண்டும், அவர் பெருக வேண்டும், அவர் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி யூகிக்க மறந்து விட்டார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மணிக்கணக்காக ஜெபம் பண்றாங்க, நாள் கணக்காக ஜெபம் பண்றாங்க. 3 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், 40 உபவாசம், 40 ஜெபம். பதிலெண்டு. இங்கே எலியா நம்மை போல் ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த அபிஷேக அனல், பக்தி வைராகியம் கொழுந்துவிட்டு எரிந்ததினால் 17 வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிறான். பாகாலை வணங்குகிற ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு சவால் விடுகிறான். நீங்கள் அனுசரித்து வருகிற பாகால் தெய்வமானால் 2 காளைகளை கொண்டு வாருங்கள், ஒன்றை நீங்கள் பலியிடுங்கள். நீங்கள் மெஜாரிட்டியாக இருப்பதினாலே, நீங்கள் அதிகமான தீர்க்க தரிசிகள் இருப்பதினாலே உங்களுக்கு தான் முதல் இடம் கொடுக்கிறேன். நீங்கள் முதலாவது பலியிடுங்கள். பலியை நீங்கள் அக்கினி வைக்கக்கூடாது, அக்கினி பரத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறான். இதுதான் சேலஞ்ச். நாம் ஆராதிக்கும் தெய்வம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை, வைராகியம் இருக்க வேண்டுமானால் நமக்குள் பக்தி வைராகியம் இருக்க வேண்டும். இன்று அநேகருடைய வைராகியம் இருக்கிறது, பிறனை கெடுத்து நான் வாழ வேண்டும் என்ற வைராகியம். எதற்கு? அவரை உயர்த்தக்கூட வைராகியம். பிறனை மட்டம் தட்டி, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த தாழ்வுள்ள மனப்பான்மை அகல வேண்டும். ஆக இங்கே எலியா தீர்க்கத்திற்கு முன்பாக சவால் விட்ட பொழுது வருகிறார்கள். அவர்கள் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் கூக்குரலோடு அவர்கள் தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். உடம்பை கீச்சி இரத்தத்தை சிந்துகிறார்கள். ஒரு பதிலும் இல்லை. அதை வாசித்தால் எலியா அவர்களை பிடித்து கேலி பண்ணுகிறார். உங்கள் தெய்வம் தூங்க பேர்பார், எழுப்புங்கப்பா அப்படி என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதுதான் பக்தி வைராக்கியம். மத்தியானம் வரையும் கூக்கலிட்டார்கள், ஒரு பதிலும் இல்லை. எலியா சொல்லுகிறான், உடனே தெரிகிற அவங்க பலிபீடத்தை செப்பனிட்டான். பலிபீடத்தை சவால் விட்டவரின்படி அவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த காளையை கொண்டு வந்து துண்டித்து பலிபீடத்துக்கு முன்பாக அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் செப்பனிட வேண்டும். எங்கே குறைபாடுகள் இருக்கிறது அதை செப்பனிட வேண்டும். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், நீதிமொழிகள் 6 சொல்லப்படும் 19 வசனத்தில். இது இருக்கிற பொழுது எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உனக்குள்ள இந்த இருதயத்துள்ள துர் ஆலோசனைகளை பிணைக்கிறாய். கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் வாழ்கிற நமக்குள்ளாக இப்பேற்பட்ட தீங்கான காரியம் இருக்கக்கூடாது. ரெகன்சிலியேஷன், ஒருவரை ஒருவர் சேர்ந்து ஒப்புரவாகி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் யூதனையும் கிரேக்கனையும் ஒன்று சேர்ப்பதற்காக bring reconciliation in between Jews and youth, இவர்கள் மத்தியில் அதை கொண்டு வந்தார். எதற்காக? யூதனையும் கிரேக்கனையும் ஒன்று சேர்ப்பதற்கு தான் சிலுவை. இன்று ஒன்று சேர்க்கிற பணியில் நாம் இருக்கிறோமா? தெரியவில்லை. ஒருவருக்கு ஒரு முரண்பாடான காரியத்தை பேசுகிறோம் என்பது மாத்திரம் தெரிகிறது. ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. அவர் வருகை சமீபமாக இருப்பதினாலே நாம் ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாகுவோம். கர்த்தர் நமக்காக நிச்சயமாக ஜெபத்திற்கு பதில் தருவார் என்பது அதிக நிச்சயம். ஆக இங்கே எலியா தனித்து நின்று பக்தி வைராக்கியத்தோடு 17 வார்த்தையை சொல்லி, ஆம்
அவன் ஜெபித்த பொழுது ஜெபத்திற்கு பதில் வந்தது. அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பார்ப்போம். இங்கே உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 கடைசி பகுதியில் இருக்கிறது. நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லிட்டு ஜெபம் பண்றான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிற பொழுது அவர் நிச்சயமாக நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இங்கே இதை வாசித்த பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் அந்த உறுதியான வார்த்தையை அந்த கல்யாண வீட்டில் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இல்லை என்றைக்கு நம்மிடத்தில் நான் ஒன்றுமே இல்லை என்ற எண்ணம் வருகிறதோ எல்லாம் நிறைவாகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாவற்றோடும் மிஞ்சினவன், என்னை விட்டால் யாருமே இல்லை, இந்த எண்ணம் நமக்கு வராது இருப்பது நல்லது. அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி அவனவன் செய்கிறான். அவனவன் அளக்கிற அளவின்படி கர்த்தர் அளக்கிறார். கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும். ஜனங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும். ஆனால் சத்தியத்தை அறிவிப்பதற்கு பதிலாக எதையெல்லாமோ அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் தெரிகிறது. ஆக பாகால் தெய்வங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலும் எலியா ஒருவன். அவன் பாடுள்ள மனிதன், நம்மை போல பாடுள்ள மனிதன். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தேன் என்று இன்றைக்கு அதை ஜனங்களுக்கு விளங்க பண்ணும் என்று தைரியமாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு சொன்னார், அதன்படி சீஷர்கள் அந்த வேலைக்காரர்கள் செய்தார்கள். அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. அற்புதம் நடந்தது. இங்கே தேவனுடைய வார்த்தையின்படி எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக சவால் விட்டு நின்ற பொழுது தன்னுடைய பக்தனுடைய அந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி பலிபீடத்தை பட்சித்து அங்கே ஊற்றப்பட்ட தண்ணீரை எல்லாம் நக்கி போடும்படி வல்லமையை வெளிப்படுத்தினார். நாம் ஆராதிக்கும் தெய்வம் வல்லமை உள்ள தெய்வம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இதை தியானித்து வருகிறது. எனவே நம்முடைய ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. ஜெபத்திற்கு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். எனவே நம்முடைய தேவைக்காக நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வருகிறார். நாம் பாடுகள் மத்தியில் ஜெபிக்கிற பொழுது அதை நீக்கும்படி கர்த்தர் நம் மத்தியில் வெளிப்படுகிறார். எதிரிகளுக்கு முன்பாக நாம் ஆராதிக்கும் தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு பதில் தந்து தலை நிமிரச் செய்கிறார். எனவே இந்த நாட்களில் நாம் முடங்கி இருக்கிறோம். எல்லாவற்றையும் பிசாசு முடக்கி வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய ஜெபதூபத்தை அவனால் முடக்கவே முடியாது. காரணம், அவனை ஒடுக்குவதற்கான கிருபையையும் சக்தியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் எப்பேற்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்ததை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஜெபத்திற்கு பதில் வரும். எதை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஜெபத்தில் நிச்சயமாக பதில் வரும்.
உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட உண்மையை நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வேன். வசனங்கள் இப்படி நம்மை தேற்றுகிறது. பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே கலங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். தைரியமாக நின்று நாம் ஜெபிப்போம். பக்தி வைராக்கியத்தில் நின்று ஜெபிப்போம். பரத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். அதி சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நீக்குவார். ஜனங்கள் அநேகர் இனி ராஜ்யத்தில் சேர்க்க கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். எனவே எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கிற ஆட்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. காரணம், அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதை சாதித்து விட்டோம், இதை சாதித்து விட்டோம் என்று சொல்லி நாம் சாதிப்பதை நிறுத்திவிட்டு அவர் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கிராமத்தில் உள்ள 7 ஜனங்களுக்கு சத்தியத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று சொல்லக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பெரிய கூட்டத்தை போடுகிறோம், பெரிய திரளில் பெரிய செய்திகளை பேசி விடுகிறோம். ஆனால் கிராமம் அப்படியே இருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு அருகில் சென்று உட்கார்ந்து பேசி அவர்களை கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை இதுதான் மெய்யான தேவன் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் மிக குறைவு, மிக குறைவு. எனவே இப்பேற்பட்ட பாகால் என்ற இந்த விக்கிரக ஆராதனையில் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் அவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அல்ல, நிறைவை கொண்டு கொடுப்பதற்காக, அவர்களை நேசிப்பதற்காக, இந்த தெய்வ அற்புதத்தை செய்வார் என்பதை சொல்லுவதற்காக அவருடைய பக்தி வைராகியம் இயேசுவின் மீது வைத்ததினாலே அந்த இயேசுநாதர் உங்களுக்கு சுகம், பலன், சமாதானம், ரட்சிப்பு தருவார் என்று சொல்வதற்காக சுவிசேஷ வாசல்களை கர்த்தர் திறப்பதற்கு இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். கிராமம் மாத்திரமல்ல, பட்டணம் தேசம் முழுவதும் இயேசுவை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். நாம மகிமைப்படுவதாக. இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாக விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எலியாவை குறித்து இன்னும் அநேகமாக நாம் தியானிக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம், பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை சின்ன சாட்சியாக சொல்லி நான் செய்தி நிறைவு செய்கிறேன். 2 பேரும் பணக்காரர்கள், போட்டி வந்து விட்டது. ஒருவர் சொல்லுகிறார், இந்த ரயில்வே கேட்டை இடிக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த ஜீப் ஓட்டுறதுல நானா நீனா அப்படின்னு போட்டி போடுவாங்க பணக்காரர்கள். உடனே ஒரு கிராமத்திலிருந்து ரயில்வே கிராசிங் அங்கே 2 கேட்டு இருக்கிறது. நான் ஜீப்பை கொண்டு உடைக்கிறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன்னு ஒருவர் சொல்லுகிறார். மற்ற சொல்லுகிறார், நான் உடைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆக ஒரு நாள் அதை போட்டியை வெளியரங்கமாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஒருவர் சொன்னார், நீ தைரியசாலி என்பது எனக்கு தெரியும், நீ இந்த கேற்றை உடைத்து விடு. நான் தோற்றுவிட்டேன் என்று நான் கணக்கில் எழுதிவிடுகிறேன், எல்லோருக்கும் முன்பாக நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லிவிடுகிறேன். ஆனால் நீ கேற்றை முதலாவது உடைக்க வேண்டும், நீதான் ஜெயித்தாய் என்று சொல்லி இந்த பணக்காரர் அவரிடத்தில் சொல்லுகிறார். அந்த பணக்காரர் உடனே ஆம் சரி நான் உடைத்து விடுகிறேன் என்று சொல்லி ஜீப்பை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து அந்த இரும்பு கேற்றை உடைக்கணும். கேற்றுக்கு பக்கத்தில் வந்த உடனே பயந்து போய் பிரேக் கொண்டு விட்டார். இப்பொழுது இவரோடு போட்டிக்கு வந்த மற்றவர் சொல்லுகிறார், இங்க பாருப்பா, நீ உடைக்கல, விட்டுட்ட. இப்போ நீ உடைச்சிருந்தா நான் தோத்துருப்பேன், நீ உடைக்காத நான் ஜெயிச்சிட்டேன், நான் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இப்பொழுது பார் என்று சொல்லி ஜீப்பை எடுத்தார். வந்து 2 கேற்றை உடைத்தார். உடைப்பதற்கு முன்பாகவே அங்கு சிமெண்ட் கல் அந்த கேற்று புதிதாக செய்து வைத்திருந்தார்கள். அதை உடனே பொருத்தி அடுத்த ட்ரெயின் வருவதற்கு முன்பாக அந்த கேட் செப்பனிடப்பட்டதாம். இது அநேகர் கண்ணார கண்ட ஒரு காட்சி. ஆக மனிதனுக்குள்ளாக இன்னொரு மனிதனுக்கு முன்பு இப்படி நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி
காண்பிக்கக்கூடிய ஆவி இப்படி காரியத்தை செய்யுமானால் பக்தியில் வாழக்கூடிய நாம், பக்தி வைராக்கியத்தில் வாழக்கூடிய நாம், தேவனுக்கு என்று செய்யக்கூடிய காரியத்தில் நாம் பக்தி வைராக்கியத்தை கொண்டு வல்லமையாய் ஜெபித்து இந்த ஜனங்களை மீட்பதற்காக இந்த இயேசு அன்பை வெளிப்படுத்தி நாம் நிற்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். அவர் வெற்றி சிறந்தவர், நாமும் வெற்றி சிறப்போம். எனவே எலியாவின் தேவன் நம் தேவன், அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அந்த நம்மோடு இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் எலியா உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லி விளங்க பண்ணும் என்று சொன்னபடி அவருடைய வார்த்தையின்படி செய்ததினால் அங்கே வானத்திலிருந்து அக்கினி வந்து பலிபீடத்தை பட்சித்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் சொன்ன பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அங்கே அற்புதம் நடந்தது. இந்த நாளிலும் அவர் என்ன சொல்கிறாரோ நம்மிடத்தில் அதன்படி செய்வோம். இந்த தேசத்தை நாம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற்றுவோம். நாமும் பக்தி வைராக்கியமாய் அநேக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு ஓடுவோம், உழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தை கேட்க உங்களை அற்புதத்தினால், அதிசயத்தினால், அடையாளத்தினால் உங்கள் ஜெபத்தை உறுதிப்படுத்துவாராக. அவர் நாமத்திற்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமான அன்னுடைய ஐக்கியம், அனுதின ஜெபத்திற்கான பதில் வல்லமை இன்றும் என்றும் ஒரு வருகையிலும் ஜீவித்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.